ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். 1 மந்த் கழிச்சு நான் ஊருக்கு போகிறேன். கோயில் பொங்கல் அப்படிங்கிறதுனால லாஸ்ட் மினிட்ல தான் பஸ் புக் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு எடுத்து வச்சு ஒரு வழியாக ஊருக்கு இறங்கியாச்சு. ஒரு 1 மந்த் வீட்டு சாப்பாடு இல்லாமல் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. கடைசியாக வந்தாலே சுட சுட அரிசி பருப்பு சாதம் தயிர் நெய்யின்னு போட்டு ஒரு ஃபுல் கட்டிட்டு அன்றைக்கி நைட்டே நாங்கள் எங்கள் கோயில் பொங்கல் அப்படிங்கிறதுனால அங்கே கிளம்பிட்டோம். அப்படியே போய் அத்தை வீட்டில் நைட்டு டின்னர் வச்சுருந்தாங்க. என்ன பருப்பு குழம்பு, சாப்பாடு, புளி குழம்பு இதெல்லாம். ஸோ அடுத்த நாள் எடுக்கிறதுக்கான பெரிய எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க ஆல்ரெடி நான் போகிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதையும் அப்படியே இந்த வீடியோவில் காட்டுறேன். இது என்ன முளைப்பெரின்னு எனக்கும் அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் நான் எங்கள் அத்தை கிட்டே கேட்டதுக்கப்புறம் தான் சொன்னாங்க பலதானிய வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட முளைப்பெரி தான் இது எல்லாமே. அன்றைக்கி நைட் நாங்கள் மாவிளக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால அதோட திங்ஸ் எல்லாம் ஒரு பையில் போட்டு எடுத்து அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணோம். பழம், பூ, அதுக்கப்புறம் தேங்காய், முக்கியமாக இந்த ஃப்ளவர், மாவிளக்கு ஃப்ளவர் அதெல்லாம் வச்சுருந்தோம். பார்க்கவே சூப்பராக இருந்தது. ஸோ இதுதான் எங்கள் கோயில். கடைசியாக கோயிலுக்கு அந்த மாவிளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வச்சு அங்கேருந்து தான் மேலே இருக்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. கீழேருந்து தான் மேலே கொண்டுட்டு போவாங்க. ஸோ அதனால் எல்லாத்தோட மாவிளக்குமே அழகாக அங்கே இருந்தது. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஊரில் இதே மாதிரி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் மாவிளக்கு கொண்டாந்து வச்சதுக்கப்புறம் பூஜை நடக்கும். ஸோ இந்த மாதிரி பூஜை நடந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஒட்டுக்கா மாவிளக்கு எடுத்துகிட்டு பசங்கள்லாம் முன்னாடி டான்ஸ் ஆட அப்படியே கோயிலுக்கு கொண்டுட்டு போவோம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா எல்லோரும் மாவிளக்கு எடுத்து ரெடியாக இருக்கும். இப்போ எல்லோரும் பசங்கள்லாம் முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்க, வான வெடிக்கை நடக்கும், எல்லாமே நல்லா செம ஜாலியாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு கெடா கொடுப்பாங்க. ஸோ அந்த கெடா அதிலெல்லாம் தண்ணி போட்டு அது நல்லா துளுக்குனதுக்கப்புறம் தான் மாவிளக்கு கோயிலை நோக்கி போகும். ஸோ அதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எடுக்க கிடையாது. ஸோ இதோடு நான் முடிச்சுட்டேன் இந்த வீடியோ. அது கெடா வெட்டுறது இதெல்லாம் நான் எடுக்கலை. ஸோ அது எனக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தது. அதனால் நான் அதை விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் கோயில் கொண்டு போய் மாவிளக்கை வச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டு எல்லாம் பேசிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.